திருச்சி சரக டிஐஜி வருண்குமார் தொடர்ந்த அவதூறு வழக்கிற்கு தடை விதிக்க கோரி சீமான் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த நிலையில் வருண்குமார் வழக்கிற்கு இடைக்கால தடை விதித்து உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சிவகுமார். வணக்கம் சிவகுமார், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். அதாவது திருச்சி சரக டிஐஜி வருண்குமாருக்கும் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கும் இடையில பல்வேறு கட்ட பிரச்சனைகள் முன்னெடுத்து நடந்து வந்தது. அதாவது அவர்களை தாக்கி பதில் சொல்றது, இவங்களை தாக்கி பதில் சொல்றதுமா தொடர்ந்துட்டு இருந்த நிலையில இந்த வழக்கானது ஏற்கனவே என்ன பண்ணிருந்தாங்கன்னா வருண்குமார் திருச்சி மாவட்ட நீதிமன்றத்துல ஒரு வழக்கு ஒன்று தொடர்ந்து இந்த வழக்கிற்கு, அதாவது திருச்சி சரக டிஐஜி வருண்குமார் தொடர்ந்து அவதூறு வழக்கிற்கு தடை விதிக்க கோரி நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் ஒரு மனு ஒன்று தாக்கல் செய்திருந்தாரு. இதுல வருண்குமாரோட குடும்பத்தை பத்தி அவதூறாக பேசியதாகத்தான் நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது வருண்குமார் திருச்சி மாவட்ட நீதிமன்றத்தை வழக்கு தொடர்ந்திருந்தாருங்க. இந்த வழக்கு நீதிமன்ற விசாரணைக்கு உகந்ததுன்னு சொல்லி திருச்சி நீதிபதி ஏற்கனவே உத்தரவிட்டிருந்த நிலையில இந்த வழக்கை விசாரணைக்கு தடை விதிக்கணும் அப்படின்னு சொல்லி மதுரை உயர்நீதிமன்ற கிளையில நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் மனு தாக்கல் செஞ்சிருந்தாரு. இந்த வழக்கானது இன்று நீதிபதி விக்டோரியா கௌரி முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போ இதை விசாரணை செஞ்ச நீதிபதி திருச்சியில விசாரிக்கப்பட்டு வரும் வருண்குமார் வழக்கிற்கு இடைக்கால தடை விதித்து தற்போது உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். அப்படின்னா கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி சிவகுமார்.